துரோகிகளை கருவறுப்போம், துரோகிகளை கருவறுப்போம். யார் துரோகி, எவன் துரோகி? அந்த துரோகியின் பெயரை சொல்வதற்கு கூட மனதைரியம் இல்லாமல் துரோகத்தை கருவறுப்போம், துரோகிகளை கருவறுப்போம், ஈழத்தை நாங்கள் அமைத்துக் கொடுப்போம். என்னத்தை அமைத்துக் கொடுப்ப? காங்கிரஸ் தான் துரோகம் பண்ணுச்சு, திமுக தான் துரோகம் பண்ணுச்சுன்னு வாயில கோஷம் போட வக்கு இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க மூர்த்தி நடராஜன் ஐயாவுக்கு அடியாள் அப்படின்னு. அன்னைக்கு பல பேர் என்னை விமர்சனம் பண்ணான். ஆனால் நான் எம்என் மீது எதற்காக ஒரு விசுவாசம் வைத்தேன் என்று சொன்னா, எம்என் நடராஜன் கைதாவார் அப்படின்னு அந்த மைக்கில் அனௌன்ஸ் வருது. ஐயா சொல்றாரு மூர்த்தியும் சேர்த்து சொல்லு. திரும்பவும் அந்த பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா பேரை மட்டும் சொல்றாரு. உடனே ஐயா என் கையை பிடிச்சிட்டு நான் மேடையை விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னார். அதுதான் மா நடராசன். ஐயாவை போல ஒரு தெய்வம், ஐயாவை போல ஒரு மாமனிதர், எந்த பிரதிபலனும் பாராமல் இந்த தமிழ் தேசிய அரசியலை கொண்டு சென்றவர். இன்றைக்கு இந்த உலகமே, இந்த ஊரே அழிஞ்சாலும் முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு நினைவு சின்னம் அடுத்த தலைமுறைக்கு தமிழின் நிலையை எடுத்துச் சொல்வதற்கு, இந்த உலகத்திற்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நினைவுபடுத்துகிற அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றிருக்கிற எங்கள் ஐயா முனைவரின் முழு உருவச் சிலையை அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைத்தே தீர வேண்டும்.